ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாவால ஹீரோவோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக பொண்டாட்டியா அவன் என்னென்னலாம் கொடுமைப்படுத்துறான், அந்த லைஃப்ல இருந்து ஹீரோயின் வெளியில வராளா இல்லையா அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவனே தான் வில்லனும் கூட. இவன் தான் வந்துட்டு நம்ம கதையோட மெயின் கேரக்டர். இவனோட பேர் வந்து சைமன். இவ தான் நம்மளோட ஹீரோயின். இவளோட பேர் வந்து லில்லி. இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஸ்டார்டிங் சீன்லயே கல்யாணம் ஆகுது. கல்யாணன்றது மட்டும் இல்ல, இவ பிரெக்னென்டாவும் இருக்கா. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல சின்ன வயசுல இருந்தே படிச்சவங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் லிவிங்ல இருந்திருக்காங்க. அப்பதான் இவ பிரெக்னென்டா இருக்கிறது தெரிஞ்ச உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. இவ்வளவு நாள் நம்ம ரெண்டு பேரா லைஃபை வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபேமிலியாவே ஆக போறோம். இனிமே நம்ம 3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான், குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினுமே பயங்கர சந்தோஷமா இருக்கா. கரெக்டா அதே நேரத்துக்கு பயங்கரமா ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சைமனும் வேக வேகமா ஓடி போய் பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே பயங்கரமா குடிபோதையில காரை ஓட்டியிருக்காங்க. அதனால இவனோட அப்பா அம்மா தங்கச்சி 3 பேரையும் அடிச்சு தூக்கி ஸ்பாட்லயே அவங்க 3 பேரும் இறந்து போயிடுறாங்க. ஒரே நாள்ல மொத்த குடும்பத்தையும் இழந்துடுறான். அவனால வந்து இது எதையும் தாங்கிக்கவே முடியல. ரெண்டு பேருமே பயங்கரமா கதறி அழறாங்க. ஹீரோயினே பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுதுகிட்டு தான் இருக்கா. அந்த டைமுக்கு இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இருக்கிறது நீதாண்டி, இது எல்லாத்துக்கும் மொத்தத்துக்கும் உன்னோட அப்பா அம்மா தான் காரணம், என்னோட குடும்பத்தையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேல பயங்கரமா கோவப்படுறான். அன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஹீரோயினோட அப்பா அம்மா ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினையும் வந்துட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா கொடுமை பண்ண ஸ்டார்ட் பண்றான். இதுக்கு மேலே என் கூட சந்தோஷமான வாழ்க்கையை வாழறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை, எங்கள் குடும்பத்தோட வாரிசை உனக்கு சுமக்கிறதுக்கும் தகுதி கிடையாது. இனி நீ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அடிமை. எனக்கு ஆத்திரம் வரும்போது, கோவம் வரும்போது, என் குடும்பத்தோட ஞாபகம் வரும்போது எல்லாமே வந்து உன்கிட்ட தான் அந்த கோவத்தை நான் காட்ட போறேன் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு உங்க அப்பா அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அங்க நிம்மதியா இருந்துருவாங்கன்னு மட்டும் நினைக்காத. அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணணுமோ அதையும் நான் ரெடி பண்ணிட்டேன். அவங்கள ஜெயில ஆளுங்க கவனிச்சுப்பாங்க அப்படின்னும் போது, இது பாரு, உண்மையாவே வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டாங்க, அது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா தயவு செஞ்சு வந்துட்டு என் மேல அந்த கோவத்தை காட்டாத. நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு உண்மையா பல வருஷமா லவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கெஞ்சிரா. அந்த காதல் எல்லாம் இப்ப சுக்குநூறா போயிடுச்சு. எப்போ எங்க அப்பா அம்மா என் தங்கச்சி எல்லாருமே என் கண் எதிர்க்க செத்தாங்களோ அதோட அந்த காதல் என்கிட்ட இருந்து போயிடுச்சு. இனிமே என்கிட்ட ஈவு இறக்கமே நீ எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்றான். ஸோ இப்பவே இவளை கூட்டிட்டு போயிட்டு அபார்ஷன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் கதறா, தயவு செஞ்சு என் குழந்தைய ஒன்றும் பண்ணாத, விட்டுடு அப்படின்னு. அப்பவும் அவன் கேட்குற மாதிரி இல்லை, அவன் செம கோவத்தில் இருக்கான். அதோட 5 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு இன்னமும் ஒன்னாதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னமும் இவளை வந்துட்டு அவன் அடிமை மாதிரியும் அவனோட கோவத்தை எல்லாத்தையும் தேத்துக்கிற ஒரு பொம்மை மாதிரி தான் நம்ம ஹீரோயினை ட்ரீட் பண்றான். இன்னைக்கு 5வது ஆனிவர்சரி. அந்த டைமுக்கு இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, கூட்டிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எதிர்க்க நிக்க வச்சிடறான். அவனுங்க எல்லாம் ஹீரோயினை கேவலமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ ஆஃப்டர் ஆல் வந்து ஒரு கொலகார குடும்பத்தோட பொண்ணு தானே, உனக்கெல்லாம் வந்து என்ன மரியாதை, நீ எல்லாம் வேலைக்காரியை விட கேவலம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அசிங்கப்படுத்துறாங்க. இதை எல்லாத்தையும் புருஷங்காரன் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் பங்குக்கு அவன் சும்மாவா இருப்பான். அவன் வந்து என்ன பண்றான்னா, இன்னைக்கு நம்மளோட 5th ஆனிவர்சரி வா இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாயில எடுத்தது எல்லா சரக்கையும் ஊத்திக்கிட்டு இருக்கான். அவன் அங்க துடிச்சுக்கிட்டு இருக்கா, தயவு செஞ்சு என்ன விட்டுடு, இதுக்கு மேல என்னால குடிக்க முடியாது அப்படின்னு கதறா. ஏன் உன்னால குடிக்க முடியாது? உன் குடும்பத்துக்கே குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? குடிச்சுட்டு அடுத்தவங்களை கொல்றது தான் உங்களுக்கு சாதாரண விஷயமாச்சே, அதனால நீ குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னும் போது ஹீரோயினால எதுவுமே பேச முடியல. அவ குற்ற உணர்வுல துடிக்கிறா. இப்பதான் ஸ்மித்தான்னு சொல்லிட்டு நமக்கு புது கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது வேற யாரும் கிடையாது, புருஷங்காரன் இருக்கான் இல்லையா, அவனோட சைடு பிட்டு தான். டார்லிங், இன்னைக்கு நம்ம டின்னருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, எனக்கு பசிக்குது, சீக்கிரமா போலாம் அப்படின்னும் போது இவன் கண்டிப்பா போலாம், அதுக்கு முன்னாடி சில என்டர்டெயின்மெண்ட்லாம் பார்த்துட்டு தானே போக முடியும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினை கண்டபடி குடிக்க வைக்கிறானுங்க, கண்டபடி வந்து சாப்பிட வைக்கிறானுங்க, பயங்கரமா டார்ச்சர் பண்றானுங்க. அது எல்லாத்தையுமே புருஷங்காரன் பார்த்துட்டு தான் இருக்கான். இந்த ஸ்மித்தாவுமே வந்து இதை பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளோட பேருக்கு வந்து எதனா செஞ்சாகணும் இல்லையா, அதனால என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அங்க கிளாஸஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கு.
அது எல்லாத்தையும் ஹீரோயின் மேல தள்ளி விடுறா. இதெல்லாம் பார்க்கும்போது புருஷன்காரனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலுமே வந்துட்டு அவனோட அப்பா அம்மா மூஞ்சுதான் அவன் கண்ணு முன்னாடி வந்து போகுது. உடனே அவளுக்கு சின்னதா கையில ஒரு காயம் இருக்கு. ஐயோ டார்லிங், உனக்கு வலிக்குதா? எதுக்காக நீ இதெல்லாம் செய்யற? சொல்லியிருந்தா நானே பண்ணிருப்பனே அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அட பாவி, சித்திரவதை ஏண்டா இவ்வளவு பண்ற, என்னை விட்டுடுறா அப்படின்னு கேக்குறா. இவன் காதலியே வாங்க மாட்டான். இந்த ஸ்மிதாவும் சும்மா இல்லாம ஹீரோயின் எதிர்க்கையே வந்துட்டு புருஷன்காரனை கிஸ் பண்றா. இப்போ எனக்கு வலியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமான டிப்ரெஷன் வியாதியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவ வந்துட்டு அவளை பார்த்துக்கிறதுக்கும் யாரும் இல்லாம, அவளுக்கு சப்போர்ட்டா யாரும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அந்த டைம்ல அவளுக்கு வந்து துணையா இருக்கிறது பொத்தமும் ஒரே ஒரு நாய் மட்டும்தான். 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஹீரோயின் வந்துட்டு ஜெயில இருக்க அவங்க அப்பா அம்மாவை மீட் பண்றதுக்காக போயிருப்பா. ஆனா அங்க வந்துட்டு இவன் புருஷங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஆளுங்களை வச்சு இவங்கள உள்ளேயே அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவங்கள சாகவும் விட மாட்டான். தயவு செஞ்சு இவன் கூட வாழாதமா, அவர் வந்து உன்னை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாரு, அது எல்லாத்துக்கும் நாங்கள் தான் காரணமாயிட்டோம், தயவு செஞ்சு பிரிஞ்சு வேற எங்கன்னா போயிடு அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க. இல்லைம்மா, நானே கேட்டாலும் அவன் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க கிட்ட பேசிட்டு ஹீரோயினும் வெளியில வரா. அதுக்குள்ளேயே பார்த்தா அவங்க 2 பேருமே சூசைட் பண்ணிக்கிட்டு செத்து போயிடுறாங்க. இதை எல்லாத்தையும் ஹீரோயின் வந்து அவங்க அப்பா அம்மாவோட போட்டோவை வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. இதுக்கு மேலே இந்த வாழ்க்கையை என்னால் கண்டினியூ பண்ண முடியாது, எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கல அப்படின்னு ஃபீல் பண்றா. மறுநாள் ஹீரோயினோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்றான். இவனோட பேர் வந்து லிண்டன். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த வாழ்க்கையை விட்டு வெளியில வா, நீ வந்து ஃபாரினுக்கு வந்துரு, நான் வந்து உனக்கு மற்ற எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் கேட்க மாட்டா. முடியாது, வேண்டாம், அந்த வாழ்க்கையோட முடிவு நான் எடுத்தது, அதே மாதிரி அது முடிக்கிறதுக்கான முடிவும் நான் தான் எடுக்கணும், தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிடுறான். அவனுமே ரொம்ப ஃபீல் பண்ணி லைனை கட் பண்ணிடுறான். புருஷன்காரனோட பர்த்டே வருது. அதனால ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஒரு ரொம்ப பெரிய படிக்கோயிலா இருக்கு. அந்த படிக்கோயில முட்டி போட்டு ஏறி போயிட்டு சாமி கும்பிடுறா. இவளுக்கு பயங்கரமான ஒரு குற்ற உணர்வா இருக்கு. அதாவது இவளால தான், அதாவது இவங்க அப்பா அம்மாவால தான் அவனோட குடும்பத்தையே இழந்துட்டான்றது இவளுக்கு ரொம்ப பெரிய குற்ற உணர்வாவே இருக்கு. நம்மலாம் சாமி போட்டோ வந்து பர்ஸ்ல வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு வேர்ட்ஸ் எழுதி இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து உன்னோட பர்த்டேக்காக நான் கோயிலுக்கு போனேன், உனக்காக வேண்டிக்கிட்டேன், இதை வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறா. என்னோட மொத்த குடும்பத்தையும் குடும்பமா சேர்ந்து கொன்னுட்டு இப்ப வந்து என் பர்த்டேக்காக என் நல்லதுக்காக நீ வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி டிராமா போட்டினா அதை நம்புறதுக்குன்னா அவ்வளோ பெரிய முட்டாள் எல்லாம் கிடையாது. இது எல்லாத்தையும் நீ வேணும்னு தான் பண்ணியிருக்க, என்னோட சொத்துக்கு ஆசைப்பட்டு. அது மட்டும் இல்லாம என் பணத்துக்காக தான் இவ்வளவு நாள் நீ கூடியே இருந்திருக்க அப்படின்னு சொல்லி அது மொத்தத்தையும் கேச்சு அவன் மூஞ்சிலே விட்டு கடாசுறான். உனக்கு என்ன அந்த அளவு பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு என்ன போக விட்டுடு, 5 வருஷமா நான் எவ்வளவு சித்திரவதையை அனுபவிச்சுட்டேன் அப்படின்னும் போது, முடியாது, அதெல்லாம் பத்தாது, நீ அனுபவிச்சதெல்லாம் ரொம்ப கம்மி தான், என் மொத்த குடும்பமும் வந்து உன்னால செத்து போயிட்டாங்க, உன் அப்பா அம்மாவால தான், கண்டிப்பா நான் வந்துட்டு இதை விடவே மாட்டேன், இன்னமும் லைஃப் லாங் உன்னை கூடியே வச்சிருந்து எவ்வளோ சித்திரவதை பண்ண முடியுமோ அவ்வளோ சித்திரவதை பண்ணுவேன், அப்போதான் அந்த விஷயத்த கொஞ்சமாச்சும் என்னால் மறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். கரெக்டாக அதே நேரத்துக்கு ஸ்மிதா அந்த இடத்துக்கு வர, டார்லிங் உன்னோட பர்த்டே இல்லையா, அதனால தான் வந்துட்டு நான் என் கையாலேயே வந்து இதை செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன், இதில் 1000 விஷ் நீ கேட்கலாம் என்கிட்ட, உனக்கு 1000 வாட்டி என்ன வேணும்னாலும் இதை வச்சு நீ என்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. ஆக்சுவலாக வந்து ஸ்கூல் படிக்கும் போது இவனுக்குமே ஹீரோயின் இதை தான் பண்ணிருப்பா, இதே வார்த்தையை தான் சொல்லியிருப்பா. அவளுமே 1000 பேப்பரை ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பா விஷ் கேளுன்னு சொல்லி. இது எல்லாமே அவளுக்கு இவன் தான் சொல்லியிருக்கான் போல. அப்படியே பயங்கரமா சிரிச்ச மூஞ்சோட ஸ்மிதா கொடுத்ததை வாங்கிக்கிட்டு, கண்டிப்பா நம்மளோட ரொமான்டிக்கான லைஃபுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். நான் உன்கிட்டயே டைரக்டா என்னை விட்டுட்டுன்னு கேட்டு பார்த்துட்டேன், இதுக்கு மேல வந்துட்டு உன்கிட்ட கேட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, என்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் வந்துட்டு உன் கூட இருந்த சந்தோஷமான மெமரி எல்லாத்தையும் நான் மறக்கிறேன், கண்டிப்பா இதுக்கப்புறம் இங்க நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒரு முடிவுக்கு வரா. வேக வேகமா கார் எடுத்துக்கிட்டு வெளியில கிளம்பி போறா. அந்த டைமுக்கு காருக்கு முன்னாடி யாரோ வந்து விழற மாதிரி இருக்கு. யாருடா அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, இந்த ஸ்மிதா இருக்கா இல்லையா, அவதான். பயங்கரமாவே அவளுக்கு அடிபட்டுடுது. ஆனா ஹீரோயின் வேணும்னு பண்ணல, இவதான் வேணும்னே வந்து விழுந்திருக்கா, அது மட்டும் கன்ஃபார்ம். இவன் புருஷங்காரன் வந்து பார்த்துட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான், நீ வந்து என் கூட இருக்க யாரையுமே உயிரோட விடக்கூடாதுன்னு நினைக்கிறியா,
உனக்கு அவ்வளோ பணம் ஆசையா, என் பணம்லாம் உனக்கு அவ்வளோ தேவையா அப்படின்னு பயங்கரமாக கோவப்படுறான். ஹாஸ்பிட்டல்லையும் கூட்டிகிட்டு வந்து சேர்த்துடுறாங்க. ஆனாலும் இவனுக்கு ஹீரோயின் மேலே பயங்கர கோவம் இருக்கு இல்லையா, அந்த கோவத்தில் செமையாக கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்பயும் சொல்கிறா, நான் எதுவும் பண்ணலை, அவளை அதான் விழுந்தா அப்படின்னும் போது நீ வேணும்னு தான் இதை பண்ணியிருக்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் டாக்டர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அவங்களோட 2 கிட்னியுமே டேமேஜ் ஆகிடுச்சு, நமக்கு அட்லீஸ்ட் ஒரு கிட்னியாவது உடனே கிடச்சிது அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கொலைகார குடும்பம் கொலை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்பயுமே ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு யூஸ் பண்ணட்டும் இவங்க கிட்னியை, ஏதோ இவளோட கிட்னியை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட சொல்கிறான். ஹீரோயின், நீ ரொம்ப அக்கிரமம் பண்ணுற, இதெல்லாம் கொஞ்சமும் சரியில்லை அப்படின்னு சொல்கிறா. நீங்கள்லாம் பண்ணதை விடவா, இத்தனை உயிரை வந்துட்டு பலி கொடுத்தீங்களே அதை விடவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நீ தான் கிட்னி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறான். இந்த இன்சிடெண்ட்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க லவ் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு ஜுரம் வந்தால் கூட இவளை விட்டு பக்கத்தில் இருந்து போக மாட்டான், கூடியே இருந்து பார்த்துப்பான். அந்த அளவு இருந்தவன் இவ்வளோ அளவு இப்போ மாறிட்டானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா. சைன் போட்டு கொடுக்கும்போது ஹீரோயினை நினச்சி ஃபீல் பண்ணுறான். இருந்தாலும் அவனோட வெறி மட்டும் அடங்கவே இல்லை, அதுக்காகவே சைன் பண்ணி கொடுக்குறான். ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு ஹீரோயின் கண்ணெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இவன் வந்து பார்க்குறான். பார்த்தா ஹீரோயின் தனியாக இருந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போவும் அவன் மனசு வலிக்குது. இருந்தாலும் வந்து இவளாவது அவங்க குடும்பம் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் உள் மனசு சொல்லுது. அதை கேட்டுட்டு அவன் சைலண்டாக இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். அப்பவும் இவனோட செக்ரட்டரி சொல்கிறான், சார் 5 வருஷம் சார், 5 வருஷமாக வந்து நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் அவங்க பொறுத்துட்டு போயிட்டு இருக்காங்க குற்ற உணர்வுனால, தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது விட்டுடுங்க சார் அப்படின்னு சொல்லும் போது அப்பவும் இவன் மனசை கேட்கல. வாய மூடு, நீ எதுக்கு இதில் தலையிடுற அப்படின்னு சொல்கிறான். ஸ்மிதா என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் பெட்டரான உடனே ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோயினோட ரூமுக்கு வரா. ஐயோ, உன்னோட கிட்னி தான் எனக்கு வச்சுருக்காங்களா? ஆக்சுவலாக என்னோட கிட்னி பாழா போனது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, உன்னோட கிட்னியை வச்சுருக்காங்க பார்த்தியா, அதுதான் எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அதை கேட்டதுலேருந்து அப்படியே நான் வந்துட்டு பயங்கரமாக பூஸ்டப் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு ஹீரோயினை வெறுப்பேற்றிட்டு இருக்கா. இனிமேல் உன்னோடது எல்லாமே எனக்கு தான், உன் புருஷனும் தான், அது மட்டும் இல்லாமல் இந்த வலையிலும் தான். உங்கள் அம்மாவோட இந்த ப்ரேஸ்லெட்டை நீ ரொம்ப பொக்கேஷன் மாதிரி வச்சுருக்கியாமே, அதனால தான் இதை எடுத்து எனக்கு கொடுத்துட்டான் அவன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின், எங்கள் அம்மா ஞாபகமாக எனக்கு அது ஒன்று மட்டும்தான் இருக்குது, தயவு செஞ்சு அதை கொடு அப்படின்னு கேட்குறா. சான்ஸே இல்லை, கொடுக்கவே மாட்டேன், நீ என்ன பண்ணாலும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே, இந்த ப்ரேஸ்லெட் வேணும் அப்படின்னா அவன் புருஷனை எனக்கு விட்டு கொடுத்துட்டு போயிடுறியா, டிவோர்ஸ் கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ஸ்மிதா கேட்குறா. இவனும் வந்துட்டு பக்கத்தில் வந்து நின்றுட்டு என்னதான் அவன் ஆன்சர் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கண்டிப்பா அப்படின்னு ஒத்துக்கிறா. உனக்கு என் பொண்டாட்டியா இருக்கிறத விட அந்த கொலகாரியோட பொண்ணா இருக்கணும், அந்த கொலகாரியோட பிரேஸ்லெட் உனக்கு வேணும், அதுதான் இல்லை, அதுதான் உனக்கு முக்கியம் இல்லை, கண்டிப்பா அந்த சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன், இன்னையோட இந்த பிரேஸ்லெட் உனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணனா அதை தூக்கி கடாசுறான். ஹீரோயின் ஆல்ரெடி வந்துட்டு பாடியெல்லாம் ஃபுல்லாக டேமேஜாக இருக்கா இல்லையா, அவள் அலறி அடிச்சுட்டு எழுந்து வந்து விழுந்துடுறா. அவளுக்கு இன்னமும் பயங்கரமாக அடிபட்டுடுது. இவங்க ஆல்ரெடி ரொம்ப வந்துட்டு கஷ்டத்தில் இருக்காங்க. இப்போ இன்னமும் அவங்களுக்கு அடிபட்டதுனால அவங்களுக்கு இன்னும் ஒரு 7-8 நாளுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டர். புருஷங்கார அங்கேருந்து போன உடனே பாதி ட்ரீட்மெண்ட்ல இருந்தே ஹீரோயின் வந்து எழுந்து வந்துடுறா. அவள் டிஸ்சார்ஜ் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறா. மேடம், நீங்கள் வந்துட்டு பாதி ட்ரீட்மெண்ட்ல போறீங்க, உங்களுக்கு என்ன ஆனாலும் நாங்கள் பொறுப்பு இல்லை, இதை சைன் பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் எனக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கல, இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் கவலை கிடையாது அப்படின்னு அவளும் சைன் பண்ணி கொடுத்துடுறா. நேராக ஒரு இடத்துக்கு போகிறா. எங்கடா போகிறா அப்படின்னு பார்த்தா அது வந்து சிமெண்ட்ரி போல். அங்கே வந்துட்டு ஒரு இடம் புக் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது யாருக்கோ அவங்க பேர் எல்லாம் எழுதி கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு தான், இவளே புக் பண்ணி வச்சுட்டா. வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போனால் அவள் ஒரு நாய் வளர்க்குறா இல்லையா, அந்த நாயை பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். இந்த நாய் கூட வந்துட்டு இவங்க லவ் பண்ணும்போது அவன் தான் இவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கான். நான் வந்து ஊருக்கு போகிறப்போ பிஸ்னஸ் ட்ரிப் போகிறப்போ நீ எல்லாம் தனியாக இருப்ப இல்லையா, அப்போ எனக்கு பதில் இது உனக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அங்கே வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தாத்தா இருக்காரு. இவருக்கு வந்து நாய்ங்கன்னா ரொம்ப பிடிக்கும் போல. அவரை கூப்பிட்டு என்னோட நாயை இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணும், நான் இந்த ஊரை விட்டு போக போகிறேன், என்னால் இவனை இனிமே பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. என்னம்மா நீ குழந்தை மாதிரி வளர்த்தியம்மா இவ்வளோ நாளா, அவ்வளோ சூப்பராக அந்த நாயை பார்த்த, எப்படிமா உனக்கு மனசு வருது அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறாரு. இருந்தாலும் கவலைப்படாத, எனக்கு நாய்ங்கன்னா ரொம்ப பிடிக்கும், நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் இங்கேருந்து கிளம்பும் போது
வந்து சொல்றேன், அது வரைக்கும் இவன் என் கூடயே இருக்கட்டும், அப்ப வந்து நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறா. அவரும் ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. இன்னைக்கு கடைசி நாள் நான் உன் கூட இருக்கிறது, தயவு செஞ்சு அங்க போய் பயங்கரமா சேட்டெல்லாம் பண்ணாத, ஒழுங்காயிரு அப்படி இப்படின்னு சொல்லி நாய்க்கு எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நாயோட பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஸ்மிதா இருக்கா இல்லையா, அவ வந்து இவளோட கையாளுங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரா. எதுக்கு நீ இங்க வந்த அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, என்னது எதுக்கு வந்தனா, இங்க இருக்க எல்லா பொருளும் இனிமே என்னதாக போகுது, ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையா, உன் புருஷனும் தான் எனக்கு ஆக போறான், ஸோ இந்த வீடும் இனிமே எனக்கு தான், இங்க இருக்க நாயுமே எனக்கு தான், இந்த நாயை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, இந்த நாய் இங்க இருக்கிறதும் பிடிக்கல, இந்த வீட்டோட அழகே கெட்டு போகுதுன்னா பாத்துக்கோ ஏன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் தயவு செஞ்சு நாயை ஒன்றும் பண்ணிடாத, அது என்ன பாவம் பண்ணுச்சு, அதுக்கு எதுவுமே தெரியாது, அது வாயில்லா ஜீவன் அப்படின்னு சொல்றா. ஆனா கூட்டிட்டு வந்த ஆளுங்களெல்லாம் விட்டு ஹீரோயினையும் அடிச்சுட்டு அந்த நாயையும் அடிச்சே கொண்டுடுறாங்க கண் எதிர்க்க. செமையா வெறுப்பான ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, கொலை வெறியா போயிட்டு ஸ்மிதாவை அடின்னு அடிச்சு போட்டுறா. அந்த டைமுக்கு இப்பதான் வந்து புருஷங்காரன் அங்க வரான். வந்த உடனே ஸ்மிதாவை பார்த்த உடனே, ஐயோ செல்லம் உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பயங்கரமா கத்துறா, உன்னோட கோவத்தை ஏன் கிட்ட காட்ட வேண்டியது தானே, இந்த நாய் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்கும் போது, இதை பார் நீ சந்தோஷமா இருக்க, எந்த விஷயமும் எனக்கு பிடிக்கல, இப்ப என்ன நாய் செத்து போச்சு அவ்வளவுதானே, ஏன் என் அப்பா அம்மா என் தங்கச்சி எல்லாரும் தான் செத்து போனாங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இவ எங்கேயும் போகாம பாத்துக்கோங்க, இவளை எங்கேயே வந்து அடைச்சி வைங்க, நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிதாவை கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதோட ஹீரோயினை பாக்குறதுக்கு 2 நாள் கழிச்சு ஸ்மிதா தான் வரவ சும்மா வராம அந்த நாயை எரிச்சு அந்த நாயோட அஸ்தியை எடுத்துட்டு வரா. இதான் உன்னோட நாயை நீ ரொம்ப மிஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஸ்தியை எல்லாத்தையும் ஹீரோயின் மூஞ்சில கொட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இவ பயங்கரமா ஃபீல் பண்ணி காதறி அழுதுகிட்டு இருக்கா. அங்கேயே மயங்கி கடந்த ஹீரோயினுக்கு புருஷங்காரன் வந்துட்டு மருந்தெல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் பொறுமையா கண்ணை முழிச்சு பாக்குறா. என்ன பாக்குற, உன் மேல அக்கறைலாம் நினைக்காத, நீ செத்து போயிட்டா நான் வேற யாரை கொடுமைப்படுத்த முடியும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அது கேட்டு பயங்கர சங்கடமாயிடுது. அப்ப கரெக்டா ஸ்மிதா கால் பண்றா. கால் பண்ணிட்டு நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. சொல்றது மட்டும் இல்லாம நமக்கு பையன் பிறந்தா இந்த பேரை வைக்கலாம், பொண்ணு பிறந்தா அந்த பேரை வைக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன கற்பனை பண்ணி வச்சிருந்தாலோ அந்த பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு இப்பதான் ஒரு ஃபேமிலி அமைஞ்சிருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் போய் என்னோட ஃபேமிலியை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரன் அங்க இருந்து போறான். உனக்கு தான் ஃபேமிலி அமைஞ்சிடுச்சு, இப்போயாவது என்னை விட்டுடண்டா அப்படின்னு மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் சாக போறதா முடிவு எடுத்துட்டா இல்லையா, அதனால இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, கடைசியா மாமனார் மாமியாரோட கல்லறையாண்ட போயிட்டு மரியாதை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அங்க போறா. அப்பவே புருஷங்காரன் பாதியிலே வந்துடுறான். நீ எத்தனை வாட்டி பாவ மன்னிப்பு கேட்டாலுமே உன்னோட பாவம் உன்னை விட்டு போக போறது கிடையாது, நீ உண்மையாவே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைச்சேனா இத்தனை படிக்கட்டும் முட்டி போட்டு நான் பாவம் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டே ஏறு அப்படின்னு சொல்றான். எவ்வளவோ பண்ணிட்டோம் இதையும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்துட்டு முட்டி போட்டு வார்த்தைக்கு வார்த்தை அவளும் நான் அவங்க பாவம் பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டை முட்டி போட்டு ஏறுறா. ஏறி முடிக்கிறான். அப்பவும் வந்துட்டு புருஷங்காரன் என்ன சொல்றான்னா, நீ பண்ண பாவம் வந்துட்டு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, இதனாலலாம் அது வந்து உன்னை விட்டு போகாது, மரியாதையா இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை துரத்தி விட்டுறான். வீட்டுக்கு போய் பார்த்தா ஹீரோயின் வீட்டுக்கே வரல. மெசேஜ் அனுப்புறான், கால் பண்றான், அவகிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அப்படியே 3 நாள் ஆகுது. இவனுமே வந்து ஹீரோயின் வீட்டுக்கு திரும்பி வரலன்னு சொல்லிட்டு வேலைக்கு எங்கேயும் போகாம வீட்லயே உட்காந்துட்டு இருக்கான். ஸ்மிதா வந்த உடனே என்ன சொல்றான்னா, அவ ஓடி போயிட்டா போல, அதனால தயவு செஞ்சு அவளையே நினைச்சிட்டு இருக்காதீங்க, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி அமைய போகுது, இனிமே நம்ம ஃபேமிலியை பத்தி யோசிப்போம் அப்படின்னு சொல்றா. மரியாதையா ஆயமோட என்னோட பர்சனல் விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடுறான். அப்பதான் ஹீரோவை தேடி போலீஸ்காரங்க வராங்க. ஓ உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாளா, சரி சரி பரவாயில்ல, ஆக மொத்தம் உயிரோடு தானே இருக்கா, என்ன அப்படி என்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தா சொல்லுங்க, அதையும் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான். இல்ல சார் அவங்க எந்த கம்ப்ளைண்டும் கொடுக்கல, அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டு செத்துட்டாங்க அப்படின்னும் போது இவனுக்கு செம்ம ஷாக்கு. உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, போலீஸ்காரங்களா இருக்கு, நீங்க பணத்துக்காக என்ன வேணா போய் சொல்லுவீங்களா, அவெல்லாம் சாக மாட்டா, அவ இருக்கிற எல்லாரையும் கொல்லுவாளே தவிர அவெல்லாம் சாக மாட்டா, நீங்க போய் சொல்றீங்க நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இல்ல சார் கன்ஃபார்மா சேர்த்தது உங்களோட ஒய்ஃப் தான், ஏன்னா நாங்க அவங்க அப்பா அம்மா கூட டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு சாம்பிள் செக் பண்ணி பார்த்துட்டோம், அது வந்து உங்களோட ஒய்ஃப் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீங்க வேணும்னா நேர்ல போயிட்டு டெட் பாடியை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ப மாட்டேன் எல்லாரும் சேர்ந்து ஃப்ராடுத்தனம் பண்றீங்க அப்படின்னும் போது இல்ல எங்க கிட்ட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜுமே இருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோவையும் காட்டுறாங்க. ஆமா கொலைகாரங்களுக்கு பிறந்தவ தானே, அவ இருந்தா என்ன செத்தா என்ன, அதுக்காக நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க, இவ்வளவு நாளும் சும்மா ஒப்புக்கு பொம்மை மாதிரி தானே வீட்டுல இருந்தா, இதுக்கப்புறம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு ஸ்மிதா சொல்றா. நீ யாரு இதெல்லாம் சொல்றதுக்கு, மரியாதையா இருந்துக்கோ,
எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன்ல என்னோட பர்சனல்ல நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவளை போட்டு இவன் அடிக்க ஆரம்பிச்சிடறான். கண்டிப்பா அவ செத்தெல்லாம் இருக்க மாட்டா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் காணவில்லைன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இவன் அவசரமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். அங்க போனா அவங்க, சார் உண்மையாவே உங்க பொண்டாட்டி செத்துட்டாங்க சார், ஏன் சார் டார்ச்சர் பண்றீங்க, தயவு செஞ்சு மார்ச்சரிக்கு வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது இவன் கிடையவே கிடையாது, போய் சொல்றீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். கடைசியா கம்பல் பண்ணி எப்படியோ வந்து மார்ச்சரிக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட போட்டிருந்த பொருள், அவங்களோட அடையாளம், அது இதுன்னு எல்லாத்தையுமே சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா இவனுக்கு அவளோட ஃபேஸை பார்க்கறதுக்கு ரொம்ப பயமாவும் தயக்கமாவும் இருக்கு. மூஞ்ச பாருங்க சார்னு சொல்லிட்டு போலீஸும் கம்பல் பண்றாங்க. ஐயோ வேண்டாம் சார், கண்டிப்பா இது என் பொண்டாட்டியில எனக்கு நல்லாவே தெரியும், அவளாம் சாகவே மாட்டா, அவ சாக மாட்டா அப்படின்னு அங்க பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம கதறி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். தப்பே பண்ணாத ஒண்ணு, நான் பயங்கரமா சித்திரவதை பண்ணிட்டேன், ஆனா இதுக்காக நான் மன்னிப்பு கூட கேட்கல, அதுக்குள்ளேயே என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழறான். பாவம் இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு சித்திரவதை பண்ணிட்டு அப்புறமா மன்னிப்பு கேட்கலான்னு இருந்தான் போல. அங்க இருந்த கத்தியை எடுத்து இவனே வந்து அறுத்துக்கிட்டு செத்துடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றான். ஆனா அங்க போலீஸ்கார் வேகமா அதை தடுத்துடுறாரு. அவ்வளவுதான், உண்மையாவே ஹீரோயின் செத்துட்டா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பெத்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறான். இவன் வந்து நடு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது நேரம் ஒரு கார் வருது, காரும் தட்டி தூக்கிடுது. இது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் தான். அதோட மறுநாள் ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கண்ணு விழிச்ச உடனே செக்ரட்டரி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, உங்களை கார்ல இடிச்சது வேற யாரும் இல்ல சார், உங்க ஒய்ஃபோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ஃபாரின்ல இருந்து இப்பதான் வந்திருக்காரு, அவரு தான் வந்து உங்க ஒய்ஃபுக்கு இறுதி சடங்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றான். நான் தான் இதெல்லாம் பண்ணணும், அவன் எப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அங்க இருந்து கிளம்புறான். வீட்டுக்கு போய் பார்த்தா ஹீரோயின் வந்து இவனுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. நான் வந்து முன்னாடியே உன்னை விட்டுட்டு போறேன், பட் ஆனா வந்துட்டு நீ நினைக்கலாம் பாதியிலேயே விட்டுட்டோமே, பாதி கொடுமை தான் பண்ணோம், இன்னும் வந்து அவளை கொடுமை பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா இதுக்கு மேல நீ பண்ற கொடுமை என்னால தாங்கிக்க முடியல, அடுத்த ஜென்மம்னு இருந்தா அந்த ஜென்மத்துல இன்னும் கொஞ்சம் நான் வேணா அனுபவிச்சுக்கிறேன், இப்போ போயிடுறேன், என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கா. அதே நேரத்துக்கு நீ எதை பத்தியும் கவலைப்படாத, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை உன் குடும்பத்தோட சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காளா. அதை பார்த்த உடனே இன்னும் கதறி அழ ஆரம்பிச்சிடறான். இங்க ஃபேமிலி பண்ண வேண்டிய எல்லா சடங்கையும் வந்துட்டு ஃப்ரெண்டு தான் முன்ன நின்று பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்பதான் புருஷங்காரன் வேகமா இந்த இடத்துக்கு வரான். தயவு செஞ்சு அதை என்கிட்ட கொடுத்துரு, என் பொண்டாட்டியை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அஸ்தியை கேட்டு பயங்கரமா பிரச்சனை பண்றான். செம்ம காண்டா இருந்த ஃப்ரெண்டுக்காரன் போட்டு அடி பின்னி எடுத்துடுறான். அவளை இவ்வளோ நாளும் டார்ச்சர் பண்ணியடா, அதெல்லாம் உனக்கு பத்தலையா, அவ செத்ததுக்கு அப்புறமாவது அவளை நிம்மதியா இருக்க விடுறா, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆம்பளையை எங்கேயுமே பார்க்க முடியாது, அவ எந்த தப்புமே பண்ணல, 5 வருஷமா உன்னை லவ் பண்ண ஒரே காரணத்துக்காக இது எல்லாத்தையும் அவ பொறுத்துக்கிட்டு இருந்தா, என்னைக்காவது ஒரு நாள் நீ மனசு மாறிடுவியா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தா, அவளை அநியாயமா நீ தான் கொன்னுட்ட அப்படின்னு சொல்லி போட்டு அடின்னு அடிக்கிறான். முதல்ல நானுமே செத்துடணும்னு தான் நினைச்சேன், ஆனா நான் சாக மாட்டேன், ஏன் அப்படின்னா நான் செத்துட்டேன் அப்படின்னா நான் பண்ண கஷ்டம் எல்லாமே வந்து மறைஞ்சு போயிடும், நான் வந்து அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் ஒரு நாள் நினைக்கணும், அவ என்னால பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் நான் நினைச்சு அணுவ சித்திரவதை பட்டு தான் சாகணும், அதுக்குள்ள நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஒரு நாளும் அவ பட்ட கஷ்டத்துக்கு நான் எப்பவுமே நானே தண்டனையை அனுபவிச்சுப்பேன், அவளை ஒரு நாள் நான் ஒரு அடி அடிச்சேன்னா அந்த நாளுக்கு நானும் சேர்ந்துதான் தண்டனையை ஒரு நாளும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்போ ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ உண்மையாவே அவளை அந்த அளவுக்கு லவ் பண்ண அப்படின்னா அவளை ஏன்டா நீ இவ்வளோ சித்திரவதை பண்ண, இது காதலே கிடையாது, நீ ஒரு சைக்கோ அப்படின்னு திட்டுறான். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் மறுநாள் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல இருந்து நோண்டி அந்த அஸ்தியை எடுத்துட்டு போயிடுறான். இப்பதான் ஃப்ரெண்டுக்காரனோட வீட்டுல காட்டுறாங்க. வீட்டுல பார்த்தா ரெடி ஆயிட்டியா, கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி யாரையோ கேக்குறான். சீக்கிரமா போலாம், நான் தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கனே, எனக்கு வெளிநாட்டுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நான் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பயங்கர ஜாலியா ஹீரோயின் ரெடி ஆயிருக்கா. ஆக்சுவலா ஹீரோயின் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக தான் போயிருக்கா. அங்க இருந்து ஃப்ரெண்டுக்காரன் காப்பாத்திட்டான் ஹீரோயினை. ஆனா இப்போதைக்கு அவளுக்கு நடந்த எல்லாமே மறந்து போச்சு. அவ வந்து காலேஜ் படிச்ச டைம்ல என்ன அவளுக்கு நடந்ததோ அது வரையில தான் அவளுக்கு ஞாபகம் இருக்கு. என்ன பண்றது, மனுஷனை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா இருந்தாலும் குடிக்கணும், துக்கமா இருந்தாலும் குடிக்கணும்ன்ற மாதிரி இது ஒரு சாக்கா வச்சு அவனும் பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்கான். சார் எனக்கு உங்களை பார்த்தாவே ரொம்ப பயமா இருக்கு சார், எதுக்கு சார் நீங்க வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி பயங்கரமா ஃபீல் பண்றான். இதுக்கப்புறம் நான் யாருக்காக வாழ போறேன், நான் கொடுமைப்படுத்துறதுக்கும் கூட ஆள் இல்லையே, வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது என்னக்காக
எனக்காக வெயிட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக ஃபீலிங்காக டைலாக் எல்லாம் பேசுகிறான். அடே நீ இதெல்லாம் சொன்னீங்கன்னா உன் மேலே பாவம் மட்டும் பார்க்கவே மாட்டோம் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அவ்வளோதான், இவன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பயங்கரமான டிப்ரெஷன் மோடுக்கு போயிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து பார்க்குற இடத்துல தான் ஹீரோயின் தெரியுற மாதிரி இருக்கு. இப்போதான் ஸ்மிதா வந்துட்டு இவனை தேடி வரா. நீ வந்து ரொம்ப நாளாக வந்து என்னை பார்க்கறதே இல்லை, நம்மளோட குழந்தை வளர்ந்துக்கிட்டே இருக்கு, பையனா எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னும் போது எதாவது நம்ம குழந்தையா அப்படின்னு சொல்லி இவன் கோவப்படுறான். இப்போதான் ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு புருஷங்காரன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா பயங்கரமாக ஒரு நாள் குடிச்சிட்டு அவளோட வீட்லேயே இருந்திருக்கான். அப்போ இவளும் அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்ததை இவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். என்ன அப்படின்னு பார்த்தா இவ வந்து வேற யார் கூடயோ இருந்து கர்ப்பமாயிட்டா. இப்போதைக்கு உனக்கு வேற வழியே இல்லை, இவன் தான் வந்து அதுக்கு காரணம்னு சொல்லிடலாம். காலையில் எழுந்தான்னா இவ்வளோ போதையில் இருக்கவனுக்கு என்ன பண்ணோன்னு தெரியவா போகுது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே வந்து இவன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். இவன் சுயநினைவோடு தான் இருந்திருக்கான். இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் எல்லாமே பண்ணியிருக்கான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிட்டு, தப்பாயிடுச்சு. ஆக்சுவலி வந்துட்டு நான் உண்மையாகவே உன்னை காதலிச்சேன், ஆனால் எனக்கு வேற வழி தெரியல, இதை தவிர அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பெணாத்திக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு செக்ரட்டரி வரான். வந்த உடனே இது பாரு, என் பொண்டாட்டியோட கிட்னி இவ வயிற்றுல இருக்கக்கூடாது, மரியாதையாக இப்போவே ஆப்ரேஷன் பண்ணி அந்த கிட்னியை வெளிலேறா அப்படின்னு சொல்கிறான். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டரை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நான் உன்னை கான்ட்ராக்டுக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்க தான் சொன்னேன், ஆனால் என் பொண்டாட்டியை வந்துட்டு கொடுமைப்படுத்துறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி இப்பதான் பேசுறான். அவ கொடுமைப்படுத்தும் போதெல்லாம் நீ பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு தானே இருந்த, இப்பதான் அறிவு வந்துதா? ஐயோ கடவுளே. அதோட கொஞ்சம் நாள்லயே நேராக வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறான். ஆஃபீஸ்க்கு போயிட்டு எல்லா ஷேர் ஹோல்டர்ஸையும் கூப்பிட்டு என்னால் வந்துட்டு இந்த கம்பெனியை சரியாக நடத்த முடியல, நான் பிரசிடென்ட் பதவியிலேருந்து விலகிக்கிறேன். அதுக்கு ஒரே காரணம் நான் பயங்கரமான டிப்ரெஷனில் இருக்கேன், நானே வந்து நிறைய விஷயத்த கற்பனை பண்ணிக்கிறேன், இந்த ரேஞ்சில் என்னால் கண்டிப்பாகவே வேலை செய்ய முடியாது, என்னோட வேலை எல்லாத்தையுமே வந்து என்னோட செக்ரட்டரி பார்த்துப்பான், அவன் ரொம்ப நம்பிக்கையானவன், நீங்கள் அவனை நம்பலாம் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ சார் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போது, இல்லை நான் உன்னை நம்புகிறேன், நீ கவலையே படாத, உன்னால் எல்லாமே பண்ண முடியும், நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். செக்ரட்டரிக்கு ஐயோ இவன் சரியான பைத்தியம் தான் ஆயிட்டான் போல இருக்கே முழுசா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாயிடுது. இப்போ இவன் பண்ண பாவத்தை எல்லாத்தையும் போக்குறதுக்காக அந்த கோயிலுக்கு போயிட்டு பொண்டாட்டி என்னெல்லாம் பண்ணாலும் அது எல்லாத்தையும் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். கடைசியாக அவன் வந்துட்டு மேலே ஏறி கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது டைம் ஆயிடுச்சு, நிலா வந்துடுச்சு, இதுக்கு மேலே நாங்கள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்பனா வந்து கடவுள் கூட என்ன மன்னிக்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு ஹீரோ நினைச்சுக்கிறான். நேரா வீட்டுக்கு வந்தவன் என் பொண்டாட்டி அளவுக்கு எனக்கு பொறுமையே கிடையாது, என்னால வந்து இதை எல்லாத்தையும் அனுபவிக்க முடியல, நான் கண்டிப்பா ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டையே கொளுத்த ட்ரை பண்றான். ஆனால் செக்ரட்டரி விடாமல் கஷ்டப்பட்டு இவனை காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்து உட்கார வச்சிடறான். உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, உன் பொண்டாட்டி வந்துட்டு உன்னை அவ்வளோ நேசிச்சா, அதனால தாண்டா 5 வருஷம் உன் கூட வாழ்ந்தா, எந்த ஒரு பொம்பளையும் இந்த மாதிரி பண்ணுற ஆம்பளை கூட இருக்கவே மாட்டா, ஆனால் நீ எவ்வளோ கேவலமானவன், அவளுக்கு பண்ண துரோகத்துக்கு உன்னால் வந்து கொஞ்ச நாள் கூட இந்த வலியை அனுபவிக்கவே முடியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்து என்னதான் பாஸாக இருந்தாலும் அசிங்க மாத்திட்டான். இந்த மாதிரி நீ ஏற்கனவே வந்து என்கிட்ட பேசியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஏண்டா நான் எத்தனை நாள் சொல்லியிருப்பேன் போதும் விட்டுருன்னு, அப்பெல்லாம் நீ கேட்டியாடா, பைத்தியம்தான் நீ, பைத்தியம் அப்படின்னு திட்டுறான். ஹீரோயின் அம்மாவோட பிரேஸ்லெட்டை இவன் உடைச்சான் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்துட்டு பீஸாக இருந்ததெல்லாம் பொறுக்கி வச்சிருக்கான் போல, எப்படியாவது இதை ஒட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரொம்ப கஷ்டம்தான்ப்பா, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். காரில் போகும்போது இவனோட பொண்டாட்டி மாதிரி யாரோ ஒருத்திய பார்த்த உடனே காரை நிறுத்து அப்படின்னு கத்துறான். நேராக உள்ளே போயிட்டு ஏதோ பொண்ணை கையை பிடிச்சி இழுக்கிறான். நீதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அலண்டு போயிடுது. சார் என்ன சார் பண்ணுறீங்க, கூடிய விரைவில் நம்மளை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சார் இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க, உண்மையாக நீங்கள் வந்துட்டு சரியான மைண்ட்லேயே இல்லை, அவங்க செத்துட்டாங்க, தயவு செஞ்சு அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் திட்டிக்கிட்டு தான் இருக்கான். என் மனசு அதை ஒத்துக்கவே மாட்டுது, இன்னமும் வந்து அவள் உயிரோடு தான் இருப்பாளோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு, ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா உண்மையாகவே நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் தான் அங்கே போயிட்டுருக்காங்க. மறுபடியும் வந்துட்டு இந்த ஸ்மிதா இருக்கா இல்லையா, அவள் வந்துட்டு கெஞ்சிரா, என்னோட குழந்தையும் போச்சு, எல்லாம் போச்சு, தயவு செஞ்சு வந்து என்னை காப்பாற்று, என்னை உன் கூடயே வச்சுக்கோ, நான் வந்துட்டு ஒரு வேலைக்காரி மாதிரி உன் கூட இருக்கேன், எங்கள் அப்பா அம்மா என்னை சேர்க்க மாட்டாங்க, இல்லைன்னா என்னை கிழவனுக்கு கட்டி கொடுக்கலான்னு பார்க்குறாங்க, தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்குறேன், என்னை வந்துட்டு உன் கூட வேலைக்காரி மாதிரியாவது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறா. அந்த இடத்துக்கு இவளோட அம்மாவும் அப்பாவும் வேற வந்துடுறாங்க. வந்த உடனே நல்ல பெரிய பணக்காரனாக தான் இருக்க, உன்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபாய் இல்லையா, 5
5,00,000 கொடுத்துட்டு இவளை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவனுக்கு செம்ம ஆத்திரம் வருது. நானும் வந்துட்டு உங்களை விட்டுடலாம் நானும் நினச்சிக்கிட்டே இருக்கேன். என் கண்ணு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களை பற்றின எல்லா விஷயத்தையும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். செக்ரட்டரி, என் பொண்டாட்டி கிட்ட இருந்து இவங்க என்னென்னலாம் எடுத்தாங்களோ அது எல்லாத்தையும் திருப்பி நான் வாங்கி ஆகணும். இப்போவும் அவங்க என்ன பிளான்ல இருக்காங்க அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையும் எடு. இவங்களை கூண்டோட வண்டியில தூக்கி ஏத்து அப்படின்னு சொல்றா. அப்பா அம்மா பொண்ணு எல்லாரையும் வந்துட்டு பிடிச்சிடுறாங்க. அவளுக்கு ஒரு தம்பிக்காரன் இருக்கான் போல. அவன் வந்துட்டு ஃபிகருங்கெல்லாம் உஷார் பண்ணிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, என்னோட வருங்கால மாமா யார் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எங்க அக்கா கல்யாணம் ஆன உடனே எங்களுக்கு அதுல பெரிய ஷேரே வரப்போகுது அந்த கம்பெனிலேருந்து அப்படி இப்படின்னு சொல்லி சீன் போட்டு கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான். டே தம்பி வா போகலாம் அப்படின்னு சொல்லி செக்ரட்டரியோட ஆளுங்க இவனையும் வந்து இங்கேருந்து தூக்கிடுறாங்க. எல்லாரையுமே பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா குடும்பமே சேர்ந்து பயங்கரமாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து கார் ஓட்டிட்டு போகும்போது இவன் முன்னாடி போய் விழுந்திருப்பா இல்லையா, தம்பிக்காரன் தான் பிடிச்சி தள்ளி விட்டுருப்பான். இவளுக்கு கிட்னி எல்லாம் வந்து டேமேஜே ஆயிருக்காது. இருந்தாலும் ஹீரோயினை வச்சு ப்ளே பண்ணியிருக்காங்க. ஹீரோயினை பயங்கரமாக கொடுமைப்படுத்தினா கண்டிப்பாக வந்து புருஷங்காரனை விட்டு போயிடுவா அப்படின்றதுக்காகவே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டு எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா நான் உன்னை உயிர்க்குயிராக காதலிக்கிறேன், எனக்கு வேறு வழி தெரியல உன்னை அவளை கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு அப்படின்னு போய் சொல்கிறா. இவனுக்கு அப்பவும் கேட்கும் போது செம்ம ஆத்திரம் வருது. நான் பண்ண தப்புக்கெல்லாம் ஒரு நாளும் நான் தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி இவங்க பண்ண தப்புக்கும் இவங்க தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். இவங்க யாரையும் கொள்ளாதீங்க, ஆனா என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஒரு வழியா அந்த பிரேஸ்லெட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த டைமுக்கு அங்கே இருக்க 2 ஸ்டாஃப் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, பொண்டாட்டி இருக்க வரைக்கும் இவன் பொண்டாட்டி பயங்கரமா சித்திரவதை பண்ணானா, இப்போ வந்து என்னமோ ரொம்ப நல்ல சீனெல்லாம் போடுறான். இவன் பண்ண பாவத்துக்கெல்லாம் இவனுக்கு கண்டிப்பா வந்து மோட்சமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவன் காதுல விழுந்துடுது. நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். கண்டிப்பா இந்த ஜென்மம்ல எத்தனை ஜென்மம் நான் எடுத்தாலும் நான் பண்ண பாவத்தை வந்து சரி பண்ணவே முடியாது. எனக்கே அது நல்லா தெரியும். பரவாயில்ல, நீங்க என் காதுல படுற மாதிரி பேசும்போது நான் இன்னமும் வேதனைப்படுறேன் இல்லையா, அதெல்லாம் எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்றான். அதோட 6 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. 6 வருஷம் கழிச்சு இவன் ட்ரீட்மெண்ட்டுக்காக டாக்டர் கிட்ட போயிருக்கான். அப்போ வந்து நான் கொடுக்குற மாத்திரையெல்லாம் நீங்கள் சாப்பிட்றதே இல்லையா, குப்பையில் போடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், நீங்கள் கொடுக்குற மாத்திரையை நான் சாப்பிட்டா என் ஒய்ஃப் என் கண்ணுக்கு தெரிய மாட்றா, அதனால் நான் அந்த மாத்திரை எதையும் போடுறதில்ல, எனக்கு வேண்டாம், ட்ரீட்மெண்ட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். இல்லை, உங்களோட மூளை வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. இவன் பார்க்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பொண்ணு ஓடி வந்து தடுக்கி விழுந்துடுறா. ஐயோ என்னம்மா ஆச்சு உனக்கு, ஓகே அனி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்கிள் நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்ன நீ பார்த்துருக்கியா, எங்க அப்படின்னும் போது எங்க அப்பா ஒரு ஃபோட்டோவில் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கு தெரிய வருது ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அவனோட குழந்தை தான் இது, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஓ உன்னோட குழந்தையா, ரொம்ப சந்தோஷம், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, குழந்தைய தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, தயவு செஞ்சு அவனை எங்கே பார்த்தாலும் இனிமேல் நீ போய் பேசக்கூடாது, அம்மாவை பற்றி அவன்கிட்ட எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஏன்னு கேட்குறா. அம்மாவை வந்து அவன் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கான், அதனால நீ கண்டிப்பாக இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ராமிஸும் வாங்கிக்கிறான். உடனே இவன் புருஷங்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டை பற்றி விசாரி, அவனுக்கு குழந்தை இருக்கா, அதுவும் கரெக்டாக 5 வயசில் குழந்தை இருக்கா, கல்யாணம் ஆயிடுச்சா, அவன் என்ன பண்ணுறான், எங்கே இருக்கான்னு எல்லாம் விசாரிச்சு சொல்லுன்னு கேட்குறான். மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஓடி போய் நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சி நிற்குது. ஹீரோயினும் எங்கடா போயிட்ட, இவ்வளோ நேரமா, நான் இவ்வளோ நேரமாக தேடினேன் அப்படின்னு சொல்கிறா. நாங்கள் டேடியோட ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, என்னது உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தீங்களா, யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் உடனே இல்லை உனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு போய் சொல்கிறான். இப்போதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. இவ வந்துட்டு பார்த்தா இவனோட குழந்தையும் கிடையாது, ஹீரோயினோட குழந்தையும் கிடையாது, ஃப்ரெண்டோட அக்காவோட குழந்தை. அக்காவும் மாமாவும் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல 2 பேருமே தவறிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தை தனியாக இருக்கிறதுனால அந்த குழந்தைய இவன் வளர்க்க வேண்டியதாகிடுது. அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீயுமே இங்கே தனியாக தான் இருக்க, இவ கூட இருந்தீங்கன்னா நீயும் வந்து ரிலாக்ஸ் ஆக, அவளுக்கும் வந்து உன்கிட்ட ஒரு அம்மா ஃபீல் இருக்கும், ஸோ அவள் அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ண மாட்டான், எனக்காக இதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவ வந்து ஓவராகவே அந்த குழந்தை கூட அட்டாச்மெண்ட் ஆகிடுறா. அப்போ ஒரு நாள் ஹீரோயினோட பர்த்டேவை எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணும்போது ஹீரோயினோட மூக்குலேருந்து பிளட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஹீரோயினோட மூளையில் வந்துட்டு ஒரு கட்டி இருக்கு
இவளுக்கு அந்த கட்டி அதிகப்படியான டிப்ரெஷன்னால வந்திருக்குன்றது. ஸோ இவ வந்துட்டு எவ்வளோ நாளுக்கு இன்னும் உயிரோட இருப்பா அப்படின்றது தெரியல. இவளுக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா அவள் 100% பொழைப்பானு சொல்ல முடியாது. அவளுக்கு பொழைக்கிறதுக்கு 3% தான் சான்ஸே இருக்கு. அதை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ஃப்ரெண்டுக்கார ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போதான் செக்ரட்டரி வந்து என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, சார் நீங்கள் டவுட் படுறதுல தப்பே கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் டெட் பாடியை ஃபஸ்ட்டு பார்த்துருக்கான். அவன் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கான். அவன் ஒரு டாக்டரும் கூட. ஸோ வந்து ஹீரோயின் உயிரோடு இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறான். இவனுக்கு அதை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். நேராக கிளப்பி போயிட்டு அவன் எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறானோ அந்த ஹாஸ்பிட்டலில் அவனை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் யாரையுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அங்கே பார்த்தா அந்த குழந்தை தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கு. இவன் போய் பக்கத்தில் பேசலான்னு உட்காடுறான். அந்த குழந்தை வந்து அவங்க அப்பா தான் சொன்னார் இல்லையா, அவன் ரொம்ப பேடுன்னு சொல்லிட்டு அதனால பயந்து தள்ளி போய் உட்காருது. ஏமா என்கிட்ட பேச மாட்டேன்னு அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எங்கள் அம்மா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்களா, நீங்கள் ரொம்ப பேடு அப்படின்னும் போது, யாருமா உங்கள் அம்மா அப்படின்னு கேட்குறான். கரெக்டான டைமுக்கு ஃப்ரெண்டுக்காரன் வந்துடுறான். வந்த உடனே வந்து செம காண்டா வந்து மூஞ்சிலே ஒரு குத்து விடுறான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் குழந்தையோட கையை பிடிச்சி பேசு அப்படின்னு சொல்லிட்டு, அது பாரு எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, மரியாதையா சொல்லி என்னோட பொண்டாட்டி எங்க அப்படின்னு கேட்கும் போது, யாரா உன் பொண்டாட்டி ஏன்டா என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அவன் அங்கிருந்து கிளம்பி போறான். அந்த டாக்டர் வந்து வெளிநாட்டுல இருக்கிற டாக்டர் இங்க எதுக்காக வந்தாரு, அவர் யாரோட ட்ரீட்மெண்ட்டுக்காகவோ தான் வந்திருக்காரு, அவங்க யாரு, அந்த பேஷண்டோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு சிஸ்டர்ஸ் கிட்ட கேட்குறான். அவங்க சாரி சார், பேஷண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்பதான் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கா. அவளுக்கு சர்ஜரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து இவ பொழைக்கிறது ரொம்ப கஷ்டன்றதையும் சொன்னதுனால இவங்க எல்லாருமே வந்து பயங்கர ஃபீலிங்கில் இருக்காங்க. அந்த டைமுக்கு ஹீரோயினுக்கு தான் இருக்கா அப்படின்றது கண்டுபிடிச்சு புருஷங்காரன் நேராக வந்துட்டு ரூம்குள்ளேயே வந்துடுறான். ஹீரோயினுக்கு அவனை பார்த்த உடனே செம்ம ஷாக்கு. ஆனால் அவன் யாருன்னு தான் தெரியல. மரியாதையே இங்கிருந்து வெளியில போ, அவளுக்கு உடம்பு சரியில்லை, இப்போதைக்கு அவளை பிரச்சனை கொடுக்காத அப்படின்னும் போது, அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, அவள் என் பொண்டாட்டி, நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன், அவகிட்ட நான் பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கு வந்துட்டு என்ன ஏதுன்னு கூட தெரியாது, எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின், ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறா. நீ என்னை என்ன வேணாலும் பண்ணு, அது எல்லாத்துக்கும் நான் தகுதியானவன் தான், என்னை அடி கொள்ளு என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் என்னை யாருன்னு தெரியலன்னு சொன்னப்பார், அதை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியல, தயவு செஞ்சு என்னை திட்டு அப்படின்னு கேட்குறான். நான் ஏன் சார் உங்களை திட்டணும், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றா. உனக்கு தான் வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தெரியும் இல்லையா, நீ பெரிய டாக்டர் கிட்டேயே போய் பேசிப்பாரு, அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுவாரு, அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அது உண்மைதான், அவள் வந்து கிட்டத்தட்ட வந்து 5-6 வருஷமா டிப்ரெஷன்லேயே இருந்து சூசைட் பண்ணிக்க போன நேரத்துக்கு அவளுக்கு பயங்கரமா வந்து எல்லா விஷயமும் மறந்து போயிடுச்சு, நான் காப்பாத்தினதுல அவள் உயிர் மட்டும்தான் பொழைச்சாலே தவிர இப்போ வரைக்கும் உயிர் எவ்வளோ நாளுக்கு இருக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு இவனுக்கு தாங்கிக்க முடியல. இப்போ என்ன, அவளுக்கு எல்லாமே மறந்து போச்சு அவ்வளோதானே, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் எல்லாத்தையும் புதுசாக முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அவளுக்கு புது நல்ல மெமரிஸை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இவன் சந்தோஷமாக இங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். அதுலேருந்து ஒரு நாளும் வந்துட்டு இவன் விடுற மாதிரி தெரியல. அவளை வந்து மொத்தமாக நானே தான் பார்த்துப்பேன், மரியாதையே இங்கேருந்து எழுந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இவனே ஊட்டி விடுறது என்ன, அவளுக்கு ஃபேஸை தொடச்சி விடுறது என்ன, தலை பின்னி விடுறது என்னன்னு சொல்லிட்டு எல்லா முறவாசலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனும் போறதை இன்னைக்கு நிறுத்திடுவான், நாளைக்கு நிறுத்திடுவான் அப்படின்னு பார்த்தா நிறுத்தவே மாட்டான். அதனால ஹீரோயினே என்ன சொல்றா அப்படின்னா, என்னைக்கு வந்துட்டு உன் முகத்தை ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு பார்த்தனும், அப்பவே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு எல்லா விஷயமும், தயவு செஞ்சு மறுபடியும் என்னை சாகடிக்க மட்டும் முயற்சி பண்ணாத, என்னை வந்து இங்க பார்க்காம என் மூஞ்சிலேயே முழிக்காம என் வாழ்க்கையை விட்டு தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு கெஞ்சிரா. இவன் அப்படியே செம்ம ஷாக் ஆயிடுறான். நம்ம ஹீரோயின் இவனை எப்போ முறை பார்த்தாலோ அன்னைக்கே இவளுக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சு. அவளுக்கு சர்ஜரி இருக்கிறதுனால புருஷங்காரனும் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. சர்ஜரியுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சர்ஜரியுமே வந்து ஓரளவு நல்லபடியா முடிஞ்சிடுது. சர்ஜரியை முடிச்சுட்டு வந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டு குழந்தைய கட்டி பிடிச்சி ஊன அழுதுகிட்டு இருக்கான். ஹீரோயினை நேர்ல போய் பார்த்து தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னா, செக்ரட்டரி கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறான். அவளுக்கு ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிடுச்சா, நல்லபடியாக அவள் குணமாயிடுவாளா அப்படின்னு. ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிடுச்சு, ஓரளவு இப்போ பெட்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். உன்னோட பொண்டாட்டி கடைசியாக உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறா, சீக்கிரமாக வந்துட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் வருது. இவனும் வேகமாக போகிறான். பார்த்தா ஸ்மிதா தான் அந்த இடத்துல இருக்கா. இவ்வளோ வருஷமாக வந்துட்டு உன்னால நான் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருந்தேன், என்னை பார்க்குறவன் போகிறவன் வரவெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கான், கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான், எல்லாரும் என்னோட மூஞ்சிலேயே காரி துப்புறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு சொல்றா.
அடியே நீ பண்ண தப்புக்கு தாண்டி மேல கோவத்துல நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். என்னதான் இருந்தாலும் நீ தானடா என்னை வர வச்ச, நீ தானே வந்து என்ன வந்து நடிக்க சொன்ன அப்படின்னு சொல்லி அவ சண்டை போடுறா. இப்பதான் எனக்கு தெரிய வந்தது உன் பொண்டாட்டி உயிரோட இருக்காளாமே, அவளுக்கு சர்ஜரி எல்லாம் முடிஞ்சிருக்கான், அவளை இங்க தான் நான் வந்துட்டு ஒரு பாக்ஸ்ல ஒளிச்சு வச்சிருக்கேன், ஆனா அது எல்லாத்துலயுமே வெடிகுண்டு வச்சிருக்கேன், இப்போ ஒண்ணு நான் வெடிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்றா. சொன்ன மாதிரி வெடிக்க வச்சும் காட்டுறாளா. அதனால உண்மையாவே ஹீரோ வந்து பயந்துடுறான். இது பாரு பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான், எதுக்காக வந்து அவளை வந்து இதுல இழுக்கிற, தயவு செஞ்சு அவளை விட்டுடு, உனக்கு என்ன பண்ணணும்னாலும் பண்ண அப்படின்னும் போது உனக்கு உன்னை அடிச்சாதான் வலிக்காதே, அவளை அடிச்சாதானே உனக்கு வலிக்கும், அப்ப அதுதானே எனக்கு பெட்டரான விஷயம், அதுதானே எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவ பெறட்றா. இருந்தாலும் ஹீரோ அடிச்சு போட்டு அவளை இழுத்து வச்சு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவ வந்து விடுற மாதிரி தெரியல. அது எப்படி, நானே வந்து சாக துணிஞ்சிட்டேன் உங்க கூட, நீங்க 2 பேரும் என் கூட வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாம்போட ரிமோட்டை கையில வச்சுக்கிட்டு சொல்றா. கடைசி நேரத்துல செக்ரட்டரி அவளை மட்டும் அந்த இடத்துலயே விட்டுட்டு இவனை கஷ்டப்பட்டு காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினையும் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. அந்த குழந்தை அழகா விளையாடிக்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ குழந்தைகிட்ட சொல்லிட்டியா என்ன சொல்ல போற அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, என்னால என்ன சொல்ல முடியும், நான் எப்படி உனக்கு மன்னிப்பு கேட்கறதுன்னு எனக்கு தெரியல, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, உண்மையா நான் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்ச உடனே உன்னை காப்பாத்திட்டோன்னு தான் நினைச்சேன், ஆனா என்னால உன்னை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்றான். தயவு செஞ்சு எதை பத்தியும் வருத்தப்படாத, இத்தனை வருஷம் வந்து உன் கூட இருந்தது, இந்த குழந்தை கூட இருந்தது நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு 5 வருஷத்தை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துக்கு குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோ, அவ என்னை பத்தி கேட்டா அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லு, அப்ப அவ எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்றா. பேசிக்கிட்டு ஃப்ரெண்டு மேல விழுந்து உயிரை விட்டுறா ஹீரோயின். கரெக்டா அதே நேரத்துக்கு புருஷங்காரனும் இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சு வேக வேகமா கார்ல வந்துட்டு இருக்கான். அவனோட காருமே வந்து பயங்கரமா ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அடுத்த சீன்லயே பார்த்தா எல்லாருமே வந்து ரீபான் ஆகுறாங்க. அது யார் யாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட அப்பா அம்மா, அதுக்கப்புறம் அவனோட தங்கச்சி, ஹீரோயினோட அப்பா அம்மா எல்லாருமே வந்து மறுபிறவியே எடுக்கிறாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பயங்கர சந்தோஷமாயிடுறான். இது எல்லாத்தையும் இதுக்கப்புறம் நான் சரி பண்ணிடுவேன், இதுக்கப்புறம் எந்த தப்புமே நான் பண்ண மாட்டேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், உன்னை கஷ்டப்படுத்தி நான் ரொம்ப வந்து உன்னை காயப்படுத்தி உன்னை இழந்துட்டேன், ஆனா இந்த தப்பை இந்த லைஃப்ல நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கட்டி பிடிச்சி அழறான். ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, என்னால உன்னை மன்னிக்க முடியாது, கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி என் மைண்ட்ல இன்னமும் இருக்கு, எனக்கு அந்த விஷயமே நடக்கல, எனக்கு அந்த விஷயத்தோட உணர்வே இல்லை அப்படின்னா வேற, பட் எனக்கு நடந்த எல்லாமே இப்போவும் என் கண்ணு முன்னாடி இருக்கா மாதிரி இருக்கு, அந்த விஷயத்த நான் நினைச்சுக்கிட்டு உன் கூட என்னால நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியாது, அதனால இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. வேக வேகமா போயிட்டு ஹீரோயினை இழுத்து பிடிச்சு கிஸ் பண்றான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, பெரிய பாவம் பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன், இனிமே இந்த மாதிரி விஷயம் நடக்காது அப்படின்னும் போது, இது வரைக்கும் நடந்தது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த கிஸ் பண்ண பத்தியா அதுல கூட எனக்கு எந்த ஒரு ஃபீலும் இல்லை, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு வரான். எதுக்காக இப்ப இங்க வந்த அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. எங்க அப்பா வந்து என்னை பயங்கரமா போட்டு அடிக்கிறாரு, அதாவது நான் உன்னை சித்திரவதை பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இப்ப நான் வந்து அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் எப்படியாவது வந்து ஹீரோயினை ரொமான்ஸ் பண்ணியாவது கரெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இவனும் பல விதமா ட்ரை பண்ணி பாக்குறானா. ஆனா அவளுக்கு கண்ணு முன்னாடி எல்லாமே வந்து போது நடந்த விஷயம்லாம், அதனால தயவு செஞ்சு என்ன விடு அப்படின்னு சொல்லிடுறா. காலையில விடிஞ்ச உடனே முதல் வேலையா அவனை வீட்டை விட்டு வெளியில துரத்துறா. இவ எங்க போனாலும் அவன் விடுற மாதிரி இல்ல, பின்னாடியே போயிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல மாட்ட போறா, இவன் தான் காப்பாத்துறான். இதை பாரு, உண்மையாவே வந்து நம்மளாம் லக்கின்னு சொல்றதா இல்லை கடவுளோட என்ன மாதிரியான விளையாட்டு சொல்றதுன்னு தெரியல, இது மறுபடியும் உன்னோட லைஃப்ல கிடைச்ச ஒரு சான்ஸ், இதை எந்த அளவுக்கு நல்லபடியா நீ யூஸ் பண்ண போற அப்படின்னு எனக்கு தெரியல, இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றா. அதை கேட்டதும் இவனுக்கு பயங்கர சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போய் பாக்குறான். வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அப்பா அம்மா ஹீரோயின் எல்லாருமே வந்து கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. யாருடா இந்த வேலையை பண்ணா அப்படின்னு பார்த்தா, ஏன் நீங்களா தான் மறுபடியும் பிறந்து வருவீங்களா, ஏன் நான் வரமாட்டேன், என் லைஃப்லயும் நான் சந்தோஷத்தையே பார்க்கலடா, அதுக்கு காரணமே நீதான் அப்படின்னு சொல்லி ஸ்மிதா வந்து சிரிக்கிறா. அவங்க செத்தது மட்டும் இல்ல, இன்னைக்கு இப்போ நீ என் கையால சாக போற அப்படின்னு சொல்றா. அதோட அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோயின் சூசைட் பண்ண போறா. இவன் புருஷன்காரன் நின்று கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான், போகாத இந்த மாதிரி விஷயத்த பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு.
அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஓடி வந்து நீயே வாழ தகுதி இல்லடா செத்து தொலைடா அப்படின்னு தள்ளி விடுறான். மறுபடியும் அதே மாதிரி வந்துட்டு அந்த கல்யாண நாள் அன்னைக்கே ரீபான் ஆகுறான் ஹீரோ. ஆக்சுவலா பார்த்தா இவன் வந்து ரீபான் ஆயிட்டே இருக்கான். ஒரு வாட்டியும் எல்லாத்தையும் சரி பண்ண ட்ரை பண்றான். ஏதாவது ஒரு வகையில எல்லாமே சொதுப்பிடுது. இப்ப மறுபடியும் ரீபான் ஆகி நின்னுட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயின் மட்டும் இறந்து போயிருக்கா. அவளோட கல்லறையாண்ட நின்னுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட பேசுறது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு செக்ரட்டரியும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வராங்க. அவங்க கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, உண்மையாவே நான் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன், தயவு செஞ்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, கண்டிப்பா எனக்கு தெரியும் நான் பண்ண விஷயத்துக்கெல்லாம் எனக்கு மன்னிப்பே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் மன்னிப்பை எதிர்பார்க்கறதே தப்பு. ஆனா ஒரே ஒரு விஷயம், திரும்பவும் வந்து நான் என்னோட வாழ்க்கையையும் அவளோட வாழ்க்கையையும் சரி பண்றதுக்கு தவிக்கிறேன். ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சா கூட நல்லபடியாக அதை சரி பண்ணி காட்டுவேன். எத்தனை வாட்டி ஆனாலும் சரி திரும்பவும் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். என்னடா நீ பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்குறான். பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே கீழே தரையில உட்காடுறான். அவனோட கையிலேருந்து ரத்தமா வருது. ஆல்ரெடி அவன் கையை கட் பண்ணிட்டு இருக்கான். திரும்பவும் ஹீரோயின் கூட சேர்ந்து ஒரே ஒரு வாட்டியாவது வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு மறுபடியும் நம்ம ரீபான் ஆகும் அவளை பார்ப்போன்றதுக்காகவே அவன் வந்து ஒரு வாட்டியும் சூசைட் அட்டம் பண்றான். என்னை பொறுத்த வரைக்கும் இவன் எத்தனை வாட்டி செத்தாலும் சரி இவனுக்கு வந்துட்டு நல்ல ஒரு லைஃப் கிடைக்க போறதே கிடையாது. ஏன் அப்படின்னா தப்பு பண்ணவங்களை தண்டிக்கவே வந்துட்டு நமக்கு உரிமை கிடையாது. தப்பே பண்ணாதவங்களை நம்ம தண்டிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பாவம்லாம் சும்மா போவாது, எங்கேயும் நமக்கு தான் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இது. ஸோ இதோடையே இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமாவில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.